அரண்மனை என்னும் காவியம். காவியமா இல்ல கர்மாந்திரமான்னு தெரியல. சாரி. காவியமா இல்ல காமெடியான படமான்னு என்னன்னு தெரியல. அரண்மனையோட பாகம் 4 களம் 8 நேத்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல ராஷி கண்ணா, தமன்னா, யோகி பாபு, VTV கணேஷ், நம்ம சுந்தர்சி அண்ணன் இவங்களாம் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி அண்ணனுக்கு கூட ஒரு செகண்ட் ஹீரோ ஒருத்தர் இருப்பார். இந்த சித்தார்த், ஆர்யா போல. ஆனா இந்த படத்துல என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல. நான் ஒரே ஆளாவே ஹீரோவா பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒண்ணுமே பெருசாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு, ஃப்ளாஷ்பேக்கில் எவனோ ஒருத்தி கொல்லுவா. அது வந்து இந்த பேயா வந்து இந்த வீட்டில் இருக்கவங்கள சாவடிக்கு பார்ப்போம். சுந்தர்சியானா அதை வந்து காப்பாற்றுவார். இதே தானே எண்டு கார்டில் ஒரு சாமி பாட்டு ஓடும். அதுக்கப்புறமா படம் முடியும் போது ஒரு ஐட்டம் சாங் ஓடும். இதே தான் இந்த படத்துலையும் பண்ணி வச்சிருக்கிறாரு. நோ, நீ இதே ரேஞ்சில் அரண்மனை பார்ட் 50 கூட இருந்தா அதை நான் பார்க்க நான் கண்டிப்பாக இருப்பேன். ஆனால் கடைசியாக எண்டு கார்டில் ஒரே ஒரு சாங் வரும். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது.